நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதுக்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கு. தயவுசெஞ்சு சொல்லு 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 சொல்லு. நான் வேற ஒருத்தரை விரும்புறேன். அதனாலதான் உங்களை பிடிக்கலன்னு சொன்னேன். ஆனா நீங்க இவ்ளோ ஹர்ட் ஆவீங்கன்னு எனக்கு தெரியாது. சாரி. அண்ணே அண்ணே. என்னம்மா சுதா? என்னம்மா சுதாவுக்கு? சுதாவை காணோன்னு. என்னம்மா சொல்ற? வீட்டுக்குள்ள நல்லா தேடி பாத்தியா? பார்த்தேன்னு, அவ எங்கேயும் இல்ல. சரி, பின்னாடி கொல்ல பக்கம் பாத்தியா? எல்லா பக்கமும் பார்த்துட்டேன்னு. அண்ணே, உங்க ரூம் கூட வெளியே போட்டி இருந்தது. நான் தான் திறந்து உள்ள வந்தேன். எனக்கு பயமா இருக்குண்ணே. என்னம்மா நீ மொட்டை மாடியில பாத்தியா? இல்லண்ணே. சரி வா போய் பார்க்கலாம். நிஜமாவே சாரி. நானும் சாரி. சுதா. ஐயோ அண்ணா. அண்ணி சாரி. சும்மா பேசிட்டு இருந்தேன். நான் தான் பேசினேன், அவ ஒன்றும் பேசல. அர்ஜுன், என்ன இது? அது ஒண்ணும் இல்லம்மா, ஆடிட்டு தண்ணி அடிச்சிருக்காரு. தண்ணி அடிச்சது அவன் குடும்பத்துக்கு கொம்பு முளைச்சிருமே. அவங்க அன்னைக்காரன் தண்ணி அடிச்சுட்டு வாசல் வெளியா வந்தேன். அவங்க தம்பி சோறு குதிச்சு மொட்டை மாடிக்கு வந்துருக்கேன். நல்ல குடும்பம்டா. மிஸ்டர் தமிழ், நான் உனக்கு கிரிமினல் இல்லை, நான்லாம் ரிலேட்டிவ். நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தான் நினைச்சேன். உங்க வீட்டு சோறு சின்னதா இருந்ததா, அதான் குதிச்சிட்டேன். ஏய், நீ எதுக்கு இந்த நேரத்தில் இங்க வந்த? ஊரெல்லாம் பொறுக்கி பசங்க இருக்குன்னு உனக்கு தெரியாது? நீ எல்லாம் பெரிய விளையாட்டு ஒரு மரியாதை கொடுத்த பாரு, தலைக்கு மேலே ஏற. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஐ எம் அகேன்ஸ்ட் டொமஸ்டிக் வயலன்ஸ். We cannot eat the woman. அர்ஜுன், கொஞ்சம் அமைதியா இரு. அண்ணன் முன்னாடி கை நீட்டி பேசாத. ஏன் அண்ணி, இது தப்பு. He cannot eat the woman. If he hits Sudha, I'll go to police station. ஏய், என்னடா ஓடாற? நீங்க சுதா வச்சீங்கன்னா நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்றேன். கேட்டேம்மா, அவங்க அன்னைக்காரன் என்ன செஞ்சானோ அதே தம்பியாருன்னு செய்யணும்னு நினைக்கிறேன். மேல இருக்க தப்பம் இவங்க என்னைக்குமே உணர மாட்டாங்கம்மா. எம்மு டிஜே சொல்லியா பாரு, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு. ஏய், அடி வந்து சாவுங்களி மரியாதை ஓடி போயிரு. ஹலோ மிஸ்டர், give me some respect. Oh, sorry. கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுங்க. அர்ஜுன், இல்ல நீ போறாங்கிறது. ஓகே சுதா, I'm very sorry for the situation. ஏய், இங்க இருந்து போறான்றல. சுதா, all the best. கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அனுப்புவீங்க. வால் கிளாக்கோ ஃப்ளவர் வாஷோ கிஃப்டா வாங்கி தரேன். ஏய், ஆஸ்கர். டேய், இன்னொரு இந்த பக்கம் கொஞ்சம் பார்த்தேன், தொலைச்சு புடியும் பாத்துக்க. சாரி சார். என்னடா சாரி? போடா. அம்மாடி மீனாட்சி, மாமா எங்க இருக்கீங்க? உங்க ஊர்ல தான் ஜெயந்தி ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒருத்தர் வீட்டுல இருக்கிறோம். அங்கதான் டேரா போட்டு இருக்கிறோம். சொல்லுங்க மாமா. அம்மாடி, அர்ஜுன் பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்கலான்னு தாம்மா ஃபோன் பண்ணேன். அர்ஜுன் விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்?
அது வந்து சம்பவம் நடந்த இடத்தில் நானும் இருந்தேன். என்ன மாமா சொல்றீங்க? ஆமாம்மா, நான் கண்ணசந்த நேரத்துல அந்த களவாணி பைய உங்க வீட்டுக்குள்ள பூந்துட்டாமா. அர்ஜுன் பண்ணது தப்பு மாமா. தெரியும், அண்ணன் மாதிரி தானே தம்பியும். சரவண நடுராத்திரில உங்க வீட்டு கதவை தட்டினா, அர்ஜுன் வீட்டுக்குள்ள பூந்துட்டான். ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். அவனை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளினப்போ நான் காருக்குள்ள தான் இருந்தேன். உன் அண்ணன் முகத்தை பார்த்ததும் அப்படியே காருக்குள்ள பதுங்கிட்டேன். படுபாவி பய, பயமே இல்லாம இப்படி பண்ணிட்டானே, சாரிம்மா. பரவாயில்ல மாமா. சுதா அண்ணன் எல்லாம் வருத்தமாயிட்டாங்க. புரியுதுமா மீனாட்சி? இன்னொரு முக்கியமான விஷயம், அர்ஜுன் சுதாவை சந்திச்சதுல ஒரு நன்மை இருக்குதுமா. சுதா மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம நீ, நானு, சரவண வேற ஏதோ செஞ்சிட்டு இருக்கிறோம். புரியல மாமா. அம்மா, அர்ஜுன் சுதா கிட்ட என்னை ஏன் பிடிக்கல வெளிப்படையா சொல்லுன்னு வற்புறுத்தி இருக்கிறான். தெரியும் மாமா. அதுக்கு சுதா சொன்ன பதில் உனக்கு தெரியாது. என்ன மாமா சொன்னா? நான் ஒருத்தனை லவ் பண்றேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு நெத்தியடியா பதில் சொல்லி இருக்கிறா. நம்ம பைய பதறி போய் சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், ஆல் த பெஸ்ட், எங்கிருந்தாலும் வாழ்க, தியாகி மாதிரி டைலாக்குகளை பேசிட்டு இருக்கும் போதுதான் தமிழ் உள்ள புந்து அர்ஜுன் அள்ளி கொண்டு வந்து வெளியில போட்டான். சுதா லவ் பண்றாளா? ஆமாமா. வாய்ப்பே இல்ல மாமா. அப்பா கல்யாண விஷயம் பேசுறதுக்கு முன்னாடி என்னதான் சுதா கிட்ட யாரையாவது காதலிக்கிறாளா, அவ என்ன யோசிக்கிறான்னு தெரிஞ்சுக்கமான்னு சொன்னாரு. நான் அவகிட்ட ரொம்ப ஓப்பனா பேசினேன். சுதா தான் நான் யாரையும் லவ் பண்ணலன்னு தெளிவா சொன்னாலே மாமா. இப்போவும் அதே சுதாதாம்மா நான் ஒருத்தரை லவ் பண்றேன்னு தெளிவா சொல்றான். ஒருவேளை அர்ஜுனை ஃபேஸ் டு ஃபேஸ் சமாளிக்க முடியாம நான் யாரையும் லவ் பண்றேன்னு பொய் சொல்லிருக்கலாம்ல. கிளாம், ஆனா சுதா கிட்ட நீ இன்னொரு தடவை பேசிறது நல்லது இல்லையா? சரிங்க மாமா, நான் அவகிட்ட பேசுறேன். ஒருவேளை சுதா யாரையாவது லவ் பண்ணானா அந்த விஷயத்த அண்ணன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு பயமா இருக்கு. என்னம்மா பயம்? சரவணனை எனக்கு பிடிச்சிருக்குன்னு நீ எப்படி தைரியமா சொன்னியோ அதே மாதிரி சுதாவுக்கு இன்னார பிடிச்சிருக்குன்னு தைரியமா சொல்லு. ஹிஸ்டரி ஆல்வேஸ் ரிப்பீட்ஸ். ஆல் தி பெஸ்ட். சீக்கிரமாவும் சுதா கிட்ட பேசிடு. சரிங்க மாமா. வைக்கிறம்மா. முருகன், நடந்த எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அர்ஜுன் என்ன பொண்ணு பார்த்துட்டு போனது, மொட்டை மாடியில என் கூட பேசி எங்க அண்ணன் கிட்ட மாட்டினது, இதோட பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முருகன், நடந்த எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அர்ஜுன் என்ன பொண்ணு பார்த்துட்டு போனது, மொட்டை மாடியில என் கூட பேசி எங்க அண்ணன் கிட்ட மாட்டினது, இதோட பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. மீனாட்சி அக்கா மாமியார் சாதாரண ஆள் இல்ல. அர்ஜுன் அவங்களோட ரிலேட்டிவ். அவனை இன்சல்ட் பண்ணதான் நினைச்சு பிரச்சனை பண்ணுவாங்க. எங்க அப்பாவும் ஒரு வழி இல்லாம அவங்க முன்னாடி கை கட்டி நிப்பாரு. இந்த எல்லா குழப்பத்துக்கும் எப்படியாவது ஒரு முடிவு கட்டணும். நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் விரும்புறத எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு புரிய வைக்கணும். இதுக்கு மேல பொண்ணு பார்க்க வரோன்னு யாரும் என் வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது. எனக்கு தைரியம் இருக்கு. அதனாலதான் அர்ஜுனோட முகத்துக்கு நேரா நான் ஒருத்தரை லவ் பண்றேன்,
அதனாலதான் உன்னை பிடிக்கலன்னு தெளிவா சொல்லிட்டேன். அதே மாதிரி அப்பா கிட்டயும் மீனாட்சி அக்கா கிட்டயும் என்னால சொல்ல முடியாது. என்ன பண்றதுன்னே தெரியல. நான் முதல்ல சந்திச்ச ஆம்பளை நீங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. பயமா இருக்கு. எதுக்கு பயப்படுற? நான் இருக்கேன். சுதா, உனக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா சொல்லு. மீனாட்சி அண்ணிட்ட நான் பேசுறேன். ஐயோ, என்ன பேசுவீங்க? நானும் நீயும் லவ் பண்றோன்னு சொல்லுவேன். சுதா என்ன தவிர வேற எந்த மாப்பிள்ளையை கூட்டு வந்தாலும் அவ கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான்னு வெளிப்படையா சொல்றேன். என்ன பாக்குற? உண்மையா சொல்றேன் சுதா. அதானே நம்ம பலம். எனக்கு பயமா இருக்கு. கல்யாண விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மீனாட்சி அக்கா எனக்கு ஃபோன் பண்ணி நீ யாரையாவது லவ் பண்றியான்னு கேட்டாங்க. ஆனா நான் இல்லைன்னு சொன்னேன். இப்ப நான் உங்களை லவ் பண்ற விஷயத்த நீங்க சொன்னீங்கன்னா என் மேல ரொம்ப கோவப்படுவாங்க. நான் எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டு பொய் சொன்னதான் நினைப்பாங்க. சுதா, நீ தேவையில்லாம அனாவசியமா யோசிக்கிற. நானும் நீயும் ஒருத்தர் மீட் பண்ணி எத்தனை நாள் ஆகுது? ஒரு 10-15 நாள் இருக்குமா? நம்ம அறிமுகமான மறு நிமிஷமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி போச்சு. இதுக்கு பேர் காதலா? உனக்கு எனக்கு கல்யாணம் நடந்தா நல்லா இருக்கும்னு நம்ம 2 பேருக்குமே தோணுச்சு. அப்புறம் நம்ம பேசி பழகின அப்புறம் அது உறுதியாச்சு. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல நம்பிக்கை தான் அதிகமாச்சு. இதுக்கு பேர் காதலா? மீனாட்சி அணியும் நம்மள மாதிரி தான். சரவணன் என்ன மாதிரி பொண்ணு பார்க்க வந்தப்ப சந்திச்சாங்க, பழகினாங்க, காதலிச்சாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் இப்ப நம்ம வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு. நீ பயப்படாத. ஒரு நிமிஷம். வணக்கம், நான் முருகன் பேசுறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சுதாவை பொண்ணு பார்த்துட்டு போன முருகன். நானும் சுதாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்றோம். உங்ககிட்ட நானும் சுதாவும் உண்மையாக சொல்லணும்னு நினச்சோம், சொல்லிட்டோம். நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும். நம்பிக்கையோடு இருக்கும். என்னம்மா மீனாட்சி, சாப்பிட்டியா? இல்லப்பா, அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஏங்க, உங்ககிட்ட ஏதோ முக்கியமா பேசணுமா? என்னம்மா? ரொம்ப சாரிப்பா. எல்லாரும் அவசரத்துல ரொம்ப பதட்டமாயி ஏதேதோ நடந்து போச்சு. உங்களை வருத்தப்படுத்தினதுக்கு மன்னிச்சிருங்கப்பா. இங்க வா. குழந்தைங்க கையில பொறுப்பை ஒப்படைக்கிறப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன சங்கடங்கள் வரத்தாம செய்யும். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேம்மா. நீங்களும் என்ன புரிஞ்சுக்கணும். நானும் அண்ணனும் நாங்க எடுத்த முடிவை பத்தி மட்டும்தான் யோசிச்சுமே தவிர இடையில சுதாவை பத்தி யோசிக்கல. நடந்த வாக்குவாதத்துல அவ மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோன்னு தெரிஞ்சுக்கல. அவ சின்ன புள்ள மீனாட்சி, நீ அவளை நினைச்சு கவலைப்படாத. எப்படிமா? எப்படி அவளை நினைச்சு கவலைப்படாம இருக்க முடியும்? அவதானேமா எல்லார் முன்னாடியும், நம்ம கூட்டிட்டு வர எல்லா மாப்பிள்ளைங்க முன்னாடியும் தலை குனிஞ்சு நிக்க வேண்டியதா இருக்கு. அதானம்மா சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயம் என் தங்கச்சிக்கு வேணாப்பா. இப்ப வரைக்கும் நடந்ததே போதும். சகிச்சுக்க முடியல. மீனாட்சி, இனிமே நீங்க பாக்குற மாப்பிளைய
எல்லாரும் சேர்த்து தரம் பார்த்து கூட்டிட்டு வாங்க. பொண்ணும் மாப்பிளையும் ஒரு தடவை சந்திச்சுக்கிட்டோம். நேர கல்யாணத்தன்னைக்கு காலையில நிச்சயதார்த்தம், சாயந்தரம் தாலி கட்டிடலாம். வேணாமா, இனி புதுசா மாப்பிள்ளையெல்லாம் தேட வேணாம். மீனாட்சி, சுதாவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றோம்னு ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. இப்போ பட்டுன்னு நிறுத்த முடியாது. நான் நிறுத்த சொல்லலப்பா. உன் பேச்சு அப்படித்தானமா இருக்கு. இல்லம்மா, நிச்சயதார்த்தத்தை நடத்திடுவோம். மீனாட்சி, கேட்கறேன்னு தப்பா நினைக்காதம்மா. நிச்சயதார்த்தம் யார் கூட தானேப்பா கேக்குறீங்க? முருகனுக்கும் சுதாவுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணிடலாம்ப்பா. உன் அண்ணன் வருத்தப்படக்கூடாதுன்னு இந்த முடிவு எடுத்தியாமா? இல்லப்பா, சுதா கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் இந்த முடிவு எடுத்தேன். புரியலையேம்மா. சுதா தன் வாழ்க்கையில முதலா சந்திச்ச ஆம்பளை முருகன். அவங்க 2 பேருக்கும் இடையில அறிமுகமாயிருக்கு, பேசியிருக்காங்க. முருகனை தான் நம்ம கல்யாணம் பண்ண போறோம்னு சுதா மனசுல சின்னதா ஒரு நினைப்பு உறுதியை ஒட்டிக்கிச்சு. அதுல திடீர்னு நான் தான் அர்ஜுனை கூட்டிட்டு வந்து குழப்பம் பண்ணிட்டேன். நாம எந்த முடிவும் எடுக்காதப்ப சுதா எப்படிம்மா நீ சொன்ன மாதிரி யோசிக்க முடியும்? யோசிச்சுட்டாப்பா, விட்டுருங்க. ஆ, இந்த மாதிரி விஷயங்கள்ல மனுஷங்க முடிவெடுக்க மாட்டாங்க, தெய்வம் தான். தெய்வம் தான் ஆரம்பத்தையும் முடிவையும் எழுதி வைக்குது. அப்பா, எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. சுதாவுக்கும் முருகனுக்கும் நிச்சயதார்த்தம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மீனாட்சி, மனசு நிறைஞ்சு சந்தோஷமா எடுத்த முடிவுப்பா இது. அண்ணன் கிட்டயும் நான் பேசினதா சொல்லிடுங்க. நான் சரவணன் கிட்டயும் பேசிக்கிறேன். அம்மாடி, நீ தமிழ் சுதா எப்படி எனக்கு முக்கியமோ அதே மாதிரி சரவணனும் எனக்கு முக்கியம். அவன் இந்த நிச்சயதார்த்தத்தினால எங்களெல்லாம் விட்டு போயிடக்கூடாது இல்லையா? போக மாட்டான்ப்பா. சரவணன் கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் விளக்கமா சொல்றேன். நம்ம எல்லாரையும் விட சரவணன் தான் சுதாவை நல்லா புரிஞ்சுக்கிட்டவன். அவ அர்ஜுனை பிடிக்கலன்னு சொன்னதை பத்தி ஒரு வார்த்தை கோவமாவோ வருத்தமாவோ பேசல. நீங்க நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரிம்மா. ரொம்ப தேங்க்ஸ்பா, எப்போ நாங்க விரும்புறதுக்கு ஆதரவா இருக்கிறதுக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்லு மீனாட்சி. பிஸியா இருக்கியா? இல்ல, லைட்டா பசியா இருக்கேன். அப்புறம் என் அம்மா, என் சித்தி, சித்தப்பா எல்லாம் வரிசையா ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் யார் காலையும் எடுக்கல. விஷயம் புரிஞ்சு போச்சு. இனி பேசி என்ன பண்ண? சரி, என்ன விஷயம் சொல்லு. ஒண்ணுமில்ல. ஐம் சாரிடா. உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி. ஏய், இதெல்லாம் சாரி எதுக்கிட்ட கேட்டுட்டு? இட்ஸ் ஆல் இன் த கேம். என்ன, அர்ஜுன் தான் கொஞ்சம் ஹர்ட் ஆயிட்டான். நான் அவங்ககிட்ட நேர்ல தான் பேசி சால்வ் பண்ணோம். சுதாவுக்கு அந்த உள்ளூர் பையன் முருகனே ஓகேடா. ஃபிக்ஸ் பண்ணி நிச்சயதார்த்தம் வைங்கன்னு சொல்லிட்டேன். அப்பாதான் நீ வருத்தப்படுவேன்னு யோசிச்சாரு. ஏய், இதுல என்னடி இருக்கு? இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் நன்று. இந்த பாட்டை நான் எத்தனை தடவை ரேடியோல ப்ளே பண்ணிருப்பேன். அதுக்கு அப்ப அர்த்தம் புரியல, இப்போ புரியுது. ஆல் தி பெஸ்ட். நான் நிச்சயதார்த்தத்தை முடிச்சிட்டு வந்துடுறேன். எப்ப நிச்சயதார்த்தம்? இன்னும் 2-3 நாள்ல. டேட் ஃபிக்ஸ் ஆனதும் சொல்றேன். ஓகே. சரவணா, சொல்லி. அத்தை என் மேல கொஞ்சம் வருத்தமா இருக்காங்க. வீடு பாத்துக்கலாம். வீட்டுல பெரிய விசேஷம் நடக்கிற நேரம் மூஞ்ச உம்முன்னு வச்சுக்காம சந்தோஷமா இரு. ம். ஹலோ, சொல்லுடா. மிஸ் யூ. நான் ரொம்பனா? ஏய்,
சொல்லு. சீக்கிரம் வரமா மாமா, வரேன். பாய். பாய்.